ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆயில் இல்லைங்க, ஆயில் கவரில் கூட நீங்கள் தாராளமாக முறுக்கு பண்ணலாம். முறுக்குகளுக்கு தேவையே இல்லை. ரொம்ப ஈஸியான இந்த ரெசிப்பியை நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க ஈவிடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பட்டர் முறுக்கு. இதை நீங்கள் தாராளமாக 10 நாள் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். இரநூறு ml கப்பில் அரைக்கப்பளவு பொட்டுக்கடலை எடுத்து ஃபைனாக பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அரைச்ச பொட்டுக்கடலை மாவு கூடவே நார்மலான அரிசி மாவு 2 கப் சேர்த்துருக்கேன். நீங்கள் கொழுக்கட்டை மாவு முறுக்கு மாவு சேர்த்துக்கலாம். 2 கப் அரிசி மாவு கூட 1/4 கப் அளவு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே டேஸ்ட்டுக்காக 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் சால்ட். இது வீட்டில் பண்ண பட்டர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதே மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வாசனை நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றாமல் ரஃப்பாக இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் முழுக்க மாவு கூட மிக்ஸ் ஆகணும். நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பிடிக்க வரணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. முறுக்கு நல்ல கலராக கிடைக்கும். அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக டோ எடுத்து உருட்டி பாருங்கள். கிராக் விழுகாமல் சாஃப்டாக பால் மேக் ஆகணும். இது ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை மூடி போட்டு மூடிடுங்க. மாவு ட்ரை ஆகக்கூடாது. நம்ம நார்மலாக வாங்குகிற கவரை விட இதே மாதிரி டியூப் வச்ச ஆயில் கவர் வாங்கினீங்கன்னா நம்ம இதிலேயே இன்றைக்கி முறுக்கு போட்டு பார்க்கலாம். ஆயில் கவருடைய பாட்டமில் ஒரு 1/4 சைஸ் அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது டியூப் ஓரம் இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்ச டோவை உள்ளே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முறுக்கு தேவையான டோவை ரெடி பண்ணிடலாம். டூத் பேஸ்ட் எடுக்கிற மாதிரியே கரெக்டாக அந்த டியூப் பக்கத்தில் ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணாலே போதும். ரொம்பவே ஈஸியாக இந்த முறுக்கு பிழிய வரும். கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப ஈவன் ஷேப்பாக கிடைக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ரெடி பண்ண டோ உள்ளே சேர்த்துருங்க. 1 நிமிஷம் கழித்து அழகாக ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈவன் கலரில் கிடைக்கும். முறுக்கு போடும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். டோ சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கோங்க. இதே மாதிரி லைட் ப்ரௌன் வந்த உடனே முறுக்கை வெளியே எடுத்துடலாம். இது செகண்ட் பேட்ச். இப்போது செகண்ட் பேட்ச் முறுக்கும் சேம் கலர் வந்துருச்சு. இப்போது ஃபஸ்ட் பேட்ச் முறுக்கையும் உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ரீஃப்ரை பண்ணிங்கன்னா 100% கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுற எல்லா ரெசிபியுமே இதே மாதிரி செகண்ட் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிறிஸ்பினஸ் கரெக்டாக இருக்கும். ரொம்பவே கமகமான பேக்கரி ஸ்டைலில் பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.